பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளரான டாக்டர் மஸ்லி மலி, முன்னாள் அமைச்சரும் அம்னோ இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவருமான கைரி ஜமாலுடன் பழைய அரசியலில் சிக்கியுள்ளார் என்று விமர்சித்துள்ளார். ஜொஹோர் பரிசா நேஷனல் தலைவர் டத்தோ ஒன் ஹாஃபிஸ் காசியுடன் நேருக்கு நேர் விவாதிக்க வேண்டும் என்றால் பக்கத்தான் ஹரப்பான் முதலில் மந்திரி பசார் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்று கைரி கூறியிருந்ததற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அவர் இதனை தெரிவித்துள்ளார். புத்ரிவங்சா தொகுதியில் போட்டியிடும் மஸ்லி, கைரியின் கருத்து தனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாகவும் இளம் வாக்காளர்கள் அரசியல் தலைவர்களிடம் எதிர்பார்க்கும் மாற்றங்களை அவர் புரிந்து கொள்ளாமல் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் முற்போக்கான சிந்தனை கொண்டவர் என்று தோன்றிய கைரி இன்னும் பழைய அரசியல் அணுகுமுறையிலேயே சிக்கியிருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றும் மஸ்லி தெரிவித்துள்ளார். அதேவேளையில் அவர் முன்னோக்கிய பார்வையுடன் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்பவர் என்று தாம் நினைத்ததாகவும் மஸ்லி விவரித்துள்ளார். குறிப்பாக ஜென்சி இளைஞர்கள் பலரை அவர் தமது கருத்தால் ஏமாற்றம் அடைய செய்துள்ளார் என்று தாம் கருதுவதாக நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இளைஞர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் மஸ்லி தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.